நேற்று பார்த்த பாடத்தில் இன்னைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். சயின்ஸ் ஹீட் அண்டு டெம்பரேச்சர் பார்ட் 2 நம்ம பார்க்கலாம். நேற்று நம்ம என்ன பார்த்தோம்? டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிளினிக்கல் அண்டு லெபார்டரி தெர்மோமீட்டர் பார்த்தோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்ப்பா? டிஜிட்டல் தெர்மோமீட்டர். டிஜிட்டல் தெர்மோமீட்டர் ஓகேவா? இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். சரி, here is lot of concern over the use of mercury thermometer. mercury இருக்கிற தெர்மாமீட்டர் யூஸ் பண்ணுறதுல நிறைய ப்ராப்ளம் இருக்குது. என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா, mercury is a toxic substance. டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸ் என்ன? விஷத்தன்மை உடையது தான் மெர்க்குரி. ஓகேவா? அது எங்கேயாவது உடஞ்சி கீழே விழுந்தா அதை எடுத்து வாயில் போட்டுட்டா அது விஷமாக நம்ம ஆகி போயிடும். ஓகேவா? Mercury is a toxic substance and is very difficult to dispose of if the thermometer breaks. உடஞ்சிச்சுன்னா அதை தூக்கி போடுறது, டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகேவா? These days digital thermometers are available which do not use mercury. digital thermometer என்ன? டெம்பரேச்சரை டிஜிட்டலாக காமிக்கும். அதுதான் டிஜிட்ஸ். அதுக்குள்ள மெர்க்குரிலாம் இருக்காது, மெர்க்குரியே இருக்காது. which do not use mercury போட்டிருக்கான் பாரு. ஓகேவா? instead it is a sensor which can measure the heat coming out from the body directly and from that can measure the temperature of the body. சரியா? இதுதான் சென்சர். ஓகேவா? இதை பாடியில் வச்சா என்ன டெம்பரேச்சர் வருதுங்கிறது இங்கே டிஜிட்டலாக காமிக்கும். என்னது? அந்த தெர்மாமீட்டரில் மெர்க்குரி தெர்மாமீட்டரில் இருக்கிற மாதிரி அந்த மெர்க்குரி லெவல் மேலே கீழே எல்லாம் போகாது. அது அனலாக் தெர்மாமீட்டர். இது டிஜிட்டலாக இப்படி காமிச்சிடும். ஓகேவா? டிஜிட்டல் தெர்மாமீட்டர்ஸ் ஆர் மெயின்லி யூஸ்டு டு டேக் பாடி டெம்பரேச்சர். பெரும்பாலும் இது எதுக்கு யூஸ் ஆகுது? உடம்பு டெம்பரேச்சர் என்ன, அதாவது காய்ச்சல் வந்தால் பார்க்குறாங்க இல்லையா, அதுக்கு தான் அது யூஸ் ஆகுது. சரியா? சரி, அடுத்தது என்னன்னா ஆக்டிவிட்டி 5. யூஸ் டிஜிட்டல் தெர்மோமீட்டர். இது டிப்பு, இது ப்ராபு, இது டிஸ்பிளே. ஓகே, இங்கே இருக்குல்ல டிப்பு, ப்ராபு, டிஸ்பிளே. இது ஹேண்டில். இங்கே தான் நீங்கள் பிடிச்சிட்டு எதுவும் பண்ணணும். வாஷ் த டிப் வித் வார்ம் வாட்டர். ஹாட் வாட்டர் கிடையாது, சோப்பி வாட்டர். சோப்புனா சோப்பு தண்ணி. எஸ், நல்லா சுத்தமாக தொடச்சிடணும். அதுக்கப்புறம் ப்ரெஸ் த ஆன் பட்டன். ஆன் பண்ணணும். அப்புறம் இன்சர்ட் த டிப் ஆஃப் த தெர்மோமீட்டர் இன்டு த மவுத், பாட்டம் ஆர் அண்டர் த ஆர்ம்பிட். கையிலையோ அல்லது கையிலையோ வைக்கணும். ஹோல்ட் த தெர்மோமீட்டர் இன் பிளேஸ் அன்டில் இட் பீப்ஸ் 30 seconds. அது சவுண்டு வர்ற வரைக்கும், பீப்னு சவுண்டு வர்ற வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுட்டே இருக்கணும். சவுண்ட் வந்தோன்னா எடுத்து ரீடிங் பார்த்துடலாம். ரீட் த டிஸ்பிளே, டர்ன் ஆஃப் த தெர்மோமீட்டர், ரின்ஸ் அண்டர் வாட்டர். தண்ணியில் நனைச்சிட்டு சேஃப் பிளேஸில் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். சுத்தமாக வைக்கணும், அதுதான் முக்கியமான பாயிண்ட். எஸ். இப்போ அடுத்தது காஷன். காஷன்னா எச்சரிக்கை, இம்பார்ட்டன்ட். அலெக்ஸ் வாண்டட் டு மெஷர் த டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் மில்க் யூசிங் த கிளினிக்கல் தெர்மோமீட்டர். சூடாக இருக்கிற பாலை கிளினிக்கல் தெர்மோமீட்டர் வச்சு அளக்க பார்க்குறான். ஹிஸ் டீச்சர் ஸ்டாப்டு ஹிம் ஃப்ரம் டூயிங் ஸோ. அவங்க மிஸ் சார் என்ன சொல்லிட்டாரு? நிறுத்துன்ட்டாரு. வி ஆர் அட்வைஸ்டு நாட் டு யூஸ் த கிளினிக்கல் தெர்மோமீட்டர் ஃபார் மெஷரிங் டெம்பரேச்சர் ஆஃப் எனி ஆப்ஜெக்ட் அதர் தேன் ஹியூமன் பாடி. ஆல்சோ வி ஆர் அட்வைஸ்டு டு அவாய்ட் கீப்பிங் இட் இன் ஏ சன் ஆர் நியர் எ ஃப்ளேம். இந்த கிளினிக்கல் தெர்மாமீட்டரை சன் பக்கமோ வெயில்லையோ அல்லது ஃப்ளேம் இருக்குல்ல, நெருப்பு, அது பக்கமோ வைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்? Why? ஏன்னா கிளினிக்கல் தெர்மாமீட்டர் ஸ்மால் டெம்பரேச்சர் ரேஞ்ச் தான் மெயின்டைன் பண்ணும். ஸ்மால் டெம்பரேச்சர் ரேஞ்ச் தான் மெயின்டைன் பண்ணும். அது என்ன ஆகும்? வெடிச்சிடும் சில சமயத்தில். ஓகேவா? A clinical thermometer has small temperature range. என்னது? 35 degree to 42 degree Celsius தானே? அவ்வளோதானே ஹேண்டில் பண்ணுது. அதுக்கு மேலே போனால் பிரேக் ஆகிடும். ஆமாம், the glass will break or burst. வெடிச்சிடும்.
பிரேக்னா கிராக் ஆயிடுறது, Crack. பர்ஸ்ட்னா வெடிக்கிறது. டியூ டு எக்ஸசிவ் ப்ரெஷர் கிரியேட்டட் பை எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த மெர்க்குரி. மெர்க்குரி எக்ஸ்பேன்ஷன் ஆகிறதுனால வெடிக்க வாய்ப்பு இருக்கு. அதனால ஒன்ஸ் வெடிச்சிருச்சுன்னா மெர்க்குரி காணாம போயிடும்ல, அதை டிஸ்போஸ் பண்றதும் கஷ்டம் தானே. ஆமா. அதனால ரொம்ப சூடா இருக்கிற மில்க்ல எக்ஸெட்ரால எல்லாம் அது டைரக்டா வச்சு டெஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இங்க பாரு, மேக்ஸிமம் மினிமம் தெர்மோமீட்டர். த மேக்ஸிமம் அண்ட் மினிமம் டெம்பரேச்சர்ஸ் of the previous day reported in weather reports are measured by thermometer called maximum minimum thermometer. இந்த வெதர்லாம் சொல்றாங்கல்ல, இன்னைக்கு இவ்வளோ வெயில் அடிக்குது, இவ்வளோ இவ்வளோ டெம்பரேச்சர் வெயில் அடிக்குது, அதிகமா எவ்வளோ வெயில், கம்மியா எவ்வளோ வெயில், டெய்லி வெதர் ரிப்போர்ட் நியூஸ்ல பார்க்குறோம்ல, அதில் காட்டும்போது அதிக வெயில் இவ்வளவு, அதிக குளிர் இவ்வளவு அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வந்து இந்த மேக்ஸிமம் மினிமம் தெர்மோமீட்டர்னு ஒன்று வச்சு தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகேவா? அடுத்தது ஸ்கேல்ஸ் ஆஃப் தெர்மோமீட்டர். நமக்கு ஆல்ரெடி தெரியும், செல்சியஸ் ஸ்கேல், ஃபாரன்ஹீட் ஸ்கேல். என்னது? செல்சியஸ் ஸ்கேல், செல்சியஸ் ஸ்கேல், ஃபாரன்ஹீட் ஸ்கேல். ஃபாரன்ஹீட் ஸ்கேல். இப்போ ஃபர்ஸ்ட் அது என்ன சொல்றாங்கன்னு நம்ம பார்ப்போமா? செல்சியஸ் ஸ்கேல். Celsius scale. Celsius is the common unit of measuring temperature, termed after Swedish astronomer Anders Celsius in 1742. Before that, it was known as centigrade. As thermometers use the scales are calibrated from freezing point of water 0 to 100 degree boiling point of water. என்ன சொல்ல வராங்கன்னா, செல்சியஸ் அப்படிங்கிற பேர் எப்படி வந்தது அப்படின்னா, ஒரு ஸ்வீடிஷ் அஸ்ட்ரானமர் இருந்தாரு. ஓகேவா? வானியல் அறிஞர். யாரு? வானியல். ஆமா, அவர் பேர் என்ன? ஆண்டர்ஸ் செல்சியஸ். என்னது? ஆண்டர்ஸ் செல்சியஸ். அதனால அவர் பேர்லயே வந்து அதை வச்சுட்டாங்க இன் 1742. ஓகேவா? அதுக்கு முன்னாடி அதை என்னன்னு சொன்னாங்க? சென்டிகிரேட்னு தான் சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? சென்டிகிரேட். 1742ல இந்த ஆண்டர் செல்சியஸ்க்கு அப்புறம் அதை வந்து செல்சியஸ்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ சென்டிகிரேட் செல்சியஸ் ரெண்டும் சேம் தான். ஓகேவா? ஆமா. அது அப்போ வந்து எப்படி தெர்மோமீட்டர் டிசைன் பண்ணாங்க? அந்த ஸ்கேல் இருக்கு இல்லையா, மெஷர்மெண்ட்ஸ், அது எப்படி எழுதுனாங்கன்னா, இப்போதான் எப்படி பண்றாங்க, இதில் பண்றாங்கன்னா 35 to 90, 42 வரைக்கும் வைக்கிறாங்கல்ல. அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணாங்கன்னு பாரு. செல்சியஸ் தெர்மோமீட்டர்ஸ்ல ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் என்னப்பா? ஐஸா மாறுறது எப்பன்னு சொன்னேன் நான். ஐஸ் வாட்டர் 0 டிகிரி செல்சியஸ் ஆர் 0 டிகிரி சென்டிகிரேட் எப்படி வேணா சொல்லலாம். ஓகேவா? டு 100 டிகிரி. 100 டிகிரி எதுக்கு? பாயிலிங் பாயிண்ட். 0 டிகிரியில வாட்டர் வந்து கட்டியா மாறிடும், கான்ட்ராக்ட். 100 டிகிரில கொதிக்க ஆரம்பிக்கும், கொதிக்கும், சூடா முதல்ல இருக்கும், கொதிக்கும், பாயிலிங். பாயிலிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். Point of water. Water is 100. Freezing point of water 0 degree Celsius. ஓகேவா? In Greek, centium means 100. centium என்ன? நம்ம centum mark எடுத்தோம்னா என்ன சொல்றாங்க? 100 mark அர்த்தம். ஓகேவா? centium means 100 and gradus means steps. Both words means centigrade and later செல்சியஸ். ஃபர்ஸ்ட் சென்டிகிரேட் வந்து அப்புறம் செல்சியஸ் வந்தது. செல்சியஸ் வந்து இவருடைய பேர்ல வந்தது. ஓகேவா? ரைட். அடுத்தது ஃபாரன்ஹீட் ஸ்கேல். ஃபாரன்ஹீட் இஸ் எ காமன் யூனிட் டு மெஷர் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர். ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் சென்டிகிரேட்ல சொல்ல மாட்டாங்க. ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் 98.6 சம்திங் சொல்றாங்க இல்லையா, அது எதுல சொல்லுவாங்க? ஃபாரன்ஹீட் 98.36 டிகிரி ஃபாரன்ஹீட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? எப்படி சொல்லுவாங்க? ஃபாரன்ஹீட். ஆமா. ஃபாரன்ஹீட் இஸ் த காமன் யூனிட் டு மெஷர் ஹியூமன் பாடி டெம்பரேச்சர். சரியா? இட் இஸ் டெர்ம்ட் ஆஃப்டர் த நேம் ஆஃப் ஜெர்மன் பிசிசிஸ்ட். ஓகேவா? ஜெர்மன்ல ஒரு சயின்டிஸ்ட் இருந்தாரு, பிசிசிஸ்ட், டேனியல்
கேப்ரியல் ஃபாரன்ஹீட். என்ன பேரு? Daniel கேப்ரியல். Gabriel Fahrenheit. இவருடைய பேர்லயே அதை வந்து வச்சுட்டாங்க, இந்த ஸ்கேலுக்கு பேர் வச்சுட்டாங்க. ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர் இஸ் டேக்கன் as 32 degree F. F and boiling point 212 degree F. F இல்ல ஃபாரன்ஹீட் சொல்லு. Fahrenheit. ஆமா, 32 டிகிரி எஃப் தான் 0 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ் தான் 212 டிகிரி ஃபாரன்ஹீட். புரியுதா? தெர்மோமீட்டர்ஸ் வித் ஃபாரன்ஹீட் ஸ்கேல்ஸ் ஆர் கேலிபிரேட்டட் ஃப்ரம் 30 டிகிரி எஃப் டு 212. செல்சியஸ் என்ன பண்ணுவாங்க? 0 டு 100 டிகிரி சி. இது 32 டு 212 டிகிரி எஃப். ஓகேவா? அடுத்த ஸ்கேல் என்ன? கெல்வின். டெம்பரேச்சர் 3 விதமா சொல்லலாம்னு சொன்னோம் இல்லையா? Celsius, Fahrenheit, Kelvin. The third one. Kelvin is a scale termed after Lord Kelvin. It is the standard unit for measuring temperature. Standard SI. SI unit of measuring temperature and written as K. Also known as absolute scale. As it is starts from absolute zero temperature. Okay va? 3 விதமான மெத்தட், வேறு ஒன்றும் கிடையாது. இதை பார்த்தாவே உனக்கு தெரியும் பாரு. டெம்பரேச்சர் இன் செல்சியஸ் ஸ்கேல் கேன் பி ஈஸிலி கன்வெர்டட் டு ஃபாரன்ஹீட் அண்ட் கெல்வின் ஸ்கேல் ஆஸ் டிஸ்கஸ்ட் ahead. சரி பார்க்கலாம். ஃபாரன்ஹீட் என்னது? டிகிரி எஃப். செல்சியஸ் டிகிரி சி. கெல்வின் வெறும் கே. ஓகேவா? இப்போ நம்ம கீழே இருந்து வருவோம். வி வில் கம் ஃப்ரம் த பாட்டம். ஓகே, யூ சி மேலே வந்து ஹையஸ்ட் டெம்பரேச்சர் தான் காட்டுவாங்க. உனக்கு 0லேருந்து வர்றது எது? செல்சியஸ் தானே. 0லேருந்து வர்றது இங்கே 0ன்னு சொல்லிட்டா, 0 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லிட்டா, அதுக்கு ஈக்குவலன் ஃபாரன்ஹீட் என்ன? 32 டிகிரி எஃப். ஓகேவா? 32 டிகிரி எஃப்னாலும் 0 டிகிரி செல்சியஸ் சின்னாலும் ரெண்டும் சேம் தான். புரியுதா? ஸோ இந்த இடத்துல வந்து இதே மாதிரி பாரு, இந்த இடத்துல இருக்கு பாரு, இதுதான் லோயஸ்ட் ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். இந்த இடத்துல வச்சுட்டான். சரியா? ரைட். இதே மாதிரி கெல்வினுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா 273.15 கே அப்படின்னு சொல்லுவாங்க. இது அப்படியே மேலே அப்படியே போகுதா? அப்படியே போகுதா? இதில் 100 டிகிரி சி வருதுன்னு வச்சுக்கோ. இதில் வந்து 212 வந்துடும். இதில் ஃபாரன்ஹீட்டில் இது வந்து 100 டிகிரி இருக்கும்போது, இதுல 100 டிகிரி இருக்கும்போது, அதாவது செல்சியஸ்ல 100 டிகிரி சி இருக்கும்போது ஃபாரன்ஹீட்ல எவ்வளவு இருக்கும்? 212 இருக்கும். கெல்வின்ல எவ்வளவு இருக்கும்? 373.15. ஸோ இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா இதனுடைய ஃப்ரீசிங் பாயிண்ட் வந்து 273 இருக்கும். அவ்வளவுதான் கெல்வின்ல வரும்போது. ஆனா இதுல மட்டும் 180 டிகிரி ஸ்கேலிங் இருக்கும். இதில் ரெண்டுலேயும் 100 இருக்கும். ஓகேவா? இந்த படம் போட சொல்லுவாங்க, நல்லா பார்த்துக்கோ. ஓகேவா? பார்த்து தான் பண்ணணும். சரி, அடுத்தது ரிலேஷன் பிட்வீன் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அண்ட் செல்சியஸ் ஸ்கேல் இஸ் ஆஸ் அண்டர். எஃப்ல -32/9 போட்டால் உனக்கு ஆன்சர் வந்துடும். எஃப்ல எஃப் -32 டிவைட் பை 9 போட்டா சென்டிகிரேட் பை 5. புரியுதா? கெல்வின் இஸ் ஈக்குவல் டு, கெல்வின் என்ன எப்படி கால்குலேட் பண்றது? 273.15 பிளஸ் சி. சிங்கிறது செல்சியஸ். சப்போஸ் இங்க வந்து 50 டிகிரி சி இருக்குன்னு வச்சுக்கோ, 50 டிகிரி சி இருக்குன்னா எவ்வளவு கெல்வின்? 273.15 பிளஸ் 50. 273.15 பிளஸ் செல்சியஸ் எவ்வளோ சொன்னேன்? 50. அப்படி சொன்னால் அது கேல வந்துடும். கெல்வின். புரியுதா? அடுத்தது இப்போ ஃபாரன்ஹீட்டில் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிப்பீங்க? எஃப் -32 டிவைட் பை 9. எஃப் -32 டிவைட் பை 9. இதுலேயும் அதே மாதிரி கால்குலேஷன்ஸ் போடணும். சரியா? அது நம்ம இதில் பார்ப்போம். Okay. The equivalence between principal temperature scales are given in table. For some temperatures. Temperature. Boiling point of water எவ்வளவுப்பா? 100 degree C
212 degree F. Kelvin வந்து 373.15 பாரு இங்க இருக்கு பாரு K. Kelvin. இதுதான் பாய்லிங் பாயிண்ட். ஃப்ரீசிங் பாயிண்ட் கேட்டா என்ன சொல்லுவோம்? 32 டிகிரி F, 0 டிகிரி C, 273.15 K. Kelvin. Kelvin. புரியுதா? இதுதான் அது. மீன் டெம்பரேச்சர் ஆஃப் த ஹியூமன் பாடி. மீன் அண்ட் ஆவரேஜ். ஆவரேஜா நம்ம பாடி டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும்? 37 டிகிரி செல்சியஸ் இருக்கும். எவ்வளவு? 37 டிகிரி செல்சியஸ். அதனால தான் அந்த தெர்மாமீட்டர்ல லிமிட் பார்த்தோம்ல நம்ம 30, இந்த பக்கம் 37 இருக்கு, இந்த பக்கம் 96.108 டிகிரி. அது வந்து ஃபாரன்ஹீட்ல மேக்ஸிமம். ஃபாரன்ஹீட்ல மினிமம் எவ்வளவு? இல்லையா? அதில் கம்மியாக போட்டிருப்பாங்க, 94 சம்திங் போட்டிருப்பாங்க. ஆனால் மீன் ஆவரேஜ் டெம்பரேச்சர் எவ்வளவு? 98.6. அதே மாதிரி கெல்வின்ல சொல்லணும்னா என்ன பண்ணுவாங்க? 310.15 அப்படின்னு நம்ம சொல்லணும். எப்படி இதை கண்டுபிடிச்சாங்கன்னா 273.15 பிளஸ் எவ்வளோ செல்சியஸ் சொன்னாங்க? 37. அதை அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். இதுவும் பண்ணி இது ஆட் பண்ணணும். இதையும் மினிமம் கெல்வின் லெவலும் பார்த்து ஆட் பண்ணா இது வந்துடும். சரி, ரூம் ஆவரேஜ் டெம்பரேச்சர். இப்போ நம்ம இந்த ரூம்ல உட்காந்துருக்கோம். இங்க ஜென்ரலா எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கும்னு எப்படி தெரியும்? அது பாரு, ஜென்ரலா இங்க போட்டுக்கலாம் பாரு, 72 டிகிரி செல்சியஸ், 23 டிகிரி ஃபாரன்ஹீட், அப்புறம் 296.15 கெல்வின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஜென்ரலா கொடுத்துருக்கான். இந்த கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? ஹீட் அண்ட் டெம்பரேச்சர். அடுத்து என்னப்பா? யார் யார் வந்து கீ கண்ட்ரிபியூட்டர்ஸ்? கண்ட்ரிபியூட்டர்ஸ்னா அதுக்கு உதவி செஞ்சவங்க, பலன் அளித்தவர்கள். ஓகேவா? இப்படின்னா கீ கண்ட்ரிபியூட்டர்ஸ், முக்கியமான ஆளுங்க யார் யாரு அப்படின்னா லார்ட் கெல்வின். இப்போ இவருடைய பேர்ல தான் இது இருக்கு, டெம்பரேச்சர் ஒரு பேர் இருக்கு, ஒரு ஸ்கேல் இருக்கு, ரைட்டா? ஆண்டர்ஸ் செல்சியஸ் இவர் பேர்லயும் ஒரு இது இருக்கா, ஸ்கேல் இருக்கா? அடுத்தது கேப்ரியல் ஃபாரன்ஹீட் பேர்லயும் ஒண்ணு இருக்குதா? அடுத்தது ராங்கைன், இவர் எதுக்காக வந்தாருன்னு தெரியல, அது பார்க்கலாம் என்னன்னு போட்டுருக்காங்க பாரு. 373 Kelvin பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், same as 100 degree Celsius and same as 212 degree Fahrenheit. இது மூணுமே ஒண்ணுதான். ஓகேவா? இது மூணுமே சேம் தான். அது இங்க பாத்தீங்கன்னா தெரியும் மேல, isn't it? மூணுமே சேம் தானே? ஆமா. இது படிக்கலாம். அடுத்தது 373.15 Kelvin பாய்லிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர். ஓ, நம்ம இத படிக்கலையா? இது படிக்கல, இது டைரக்டா இது போயிட்டு 10^32 Kelvin temperature of the universe in the earliest moment after the big bang. இப்போ எவ்வளவு சூடு சன் இருக்கு அப்படிங்கறது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இத தான் இந்த கால்குலேட் பண்ணி கெல்வின் சொல்லுவோம். சரியா? சரி, 329.85 Kelvin அப்படின்னா என்ன? ஹாட்டஸ்ட் நேச்சுரல் டெம்பரேச்சர் எவர் ரெக்கார்டட் ஆன் எர்த். பயங்கரமான சூடு எவ்வளவு ரெக்கார்ட் ஆச்சு அப்படின்னா இதுதான். எவ்வளவு நேச்சுரல் ரெக்கார்டு? 56.7 டிகிரி சி, 134.06 டிகிரி எஃப் ஃபாரன்ஹீட். ஆமா. சரி, 315 Kelvin average human body temperature, which is equal to 37 degree C அல்லது 98.6 டிகிரி. காய்ச்சல் இருக்கா இல்லையான்னு இப்படி வச்சு பார்த்தா உனக்கு இல்லைன்னா 98.6 இருக்கணும். ஓகேவா? காய்ச்சல் இருந்தா ஜாஸ்தி ஆகும் டெம்பரேச்சர், இதை விட ஜாஸ்தி ஆகும். ஏன்? ஹியூமன் பாடி டெம்பரேச்சர் வந்து ஃபாரன்ஹீட்ல தானே சொல்றாங்க, செல்சியஸ்ல சொல்ல மாட்டாங்க, இதான் பண்ணுவாங்க. ஓகேவா? அதனால தான் கிளினிக்கல் தெர்மாமீட்டர்ல ஃபாரன்ஹீட் போட்டிருக்காங்க. சரியா? சரி, இது என்னது? 273.15 Kelvin. இது என்னது? ஃப்ரீசிங் பாயிண்ட் ஆஃப் வாட்டர், 0 degree C, 32 degrees F. ரைட். அடுத்தது என்னது? 178.45 Kelvin, coolest temperature recorded ever on the earth. Coolest temperature ever recorded on earth.
பூமியில ஹாட்டஸ்ட் டெம்பரேச்சர் எங்க போட்டிருக்கான்? இங்க போட்டிருக்கான் 300 ஹாட்டஸ்ட் நேச்சுரல் டெம்பரேச்சர். ஆமா. கூலஸ்ட் எவ்வளவு? 178.445 கெல்வின். அதாவது -94.7 டிகிரி செல்சியஸ் -138.46 டிகிரி ஃபாரன்ஹீட். சரி, 1 கெல்வின்ங்கிறது என்ன? 1 Kelvin, the Boomerang Nebula maintained the coolest known natural temperature in the universe. ஏதோ பூமராங் நெபுலான்னு அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேவா? பிளானட். ஓகேவா? அது எவ்வளோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கு? -272.15 டிகிரி செல்சியஸ். -457 டிகிரி ஃபாரன்ஹீட். அடுத்தது என்ன? 0 கெல்வின், அப்சல்யூட் ஜீரோ டெம்பரேச்சர், -273.15 டிகிரி செல்சியஸ் அண்ட் -459.67 டிகிரி ஃபாரன்ஹீட். ஓகேவா? இங்க பாரு, தெர்மோமீட்டர்ல எப்படி நடக்குதுங்கிறது ஈஸியா சொல்லியிருக்காங்க பாரு. இது லோ டெம்பரேச்சர்னா லோ மூவ்மெண்ட் ஆஃப் த ஆட்டம் அல்லது மாலிக்யூல்ஸ். ஹீட் ஆக ஆக என்ன ஆகும்? ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் த ஆட்டம். ஸோ இட் வில் எக்ஸ்பேண்ட். ஓகேவா? பாரு, தெர்மோமீட்டர் லிக்விட் எக்ஸ்பேண்ட்ஸ் வென் ஹீட்டட். அவ்வளோதான். அதனால தான் இந்த டெம்பரேச்சர் நம்ம இங்கே போய் பார்க்குறோம். சரியா? ஓகே, அடுத்தது என்னப்பா? Most of the people in the world use Celsius scale to measure temperature for day-to-day purpose. Correct. Body temperature க்கு தானே இது யூஸ் பண்றாங்க, ஃபாரன்ஹீட். பட் ஜென்ரலாக என்ன யூஸ் பண்ணுவாங்க? டிகிரி செல்சியஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதில் சொல்லும்போது பாரு, டிவியில் நியூஸ் சொல்லும்போது பாரு, அப்போ பார்த்தா உனக்கு புரியும் எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அது. The Kelvin scale has designed in such a way it is not only an absolute temperature scale but also 1 degree Celsius change is equal to 1 K change. This makes the conversion from Celsius to absolute temperature scale, அதாவது Kelvin scale, easy just by adding 273. அவ்வளவுதான். Just by adding or subtracting 273. ஓகேவா? இப்போ 50 டிகிரி C அப்படின்னா 273.15 ஓட 50 ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். கெல்வின் சொல்றதுக்கு எப்படி? கெல்வின்ல சொல்றதுக்கு அப்படிதான் போடணும். பட் in United States they prefer to use Fahrenheit scale. The problem is converting Fahrenheit to absolute scale is not easy. Celsius convert பண்ணிட்டு அதோட 273.15 ஆட் பண்ணணும். அவ்வளோதான். ஓகேவா? பார்க்கணும். அதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சிருக்காங்க. To sort out this problem, they use Rankine scale. என்னது? Rankine. இந்த Rankine scale யாரு? இந்த இவர் பேர் இருக்குல்ல, இதுல தான் அவர் பேரே வருது, Rankine. ஓகேவா? Rankine scale. பாரு, it named after the Glasgow University engineer and physicist Rankine. ஓகேவா? அவர் பேரில் அந்த பேரை ஃபார்முலா வச்சுட்டாங்க. Who proposed in 1859. It is an absolute temperature scale and has the property of having 1 degree R. 1 degree R. Rனா Rankine scale. புரியுதா? எத்தனை ஸ்கேல் இருக்கு இப்போ? ஒன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காத. Cனா செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின், இது Rankine. புரியுதா? இதுக்கு ஒரு ஃபார்முலா. ஆமா, இது கேட்பாங்க. வாட் ஆர் த ஸ்கேல்ஸ் அவைலபிள்? வாட் ஆர் த ஸ்கேல்ஸ் அவைலபிள் ஃபார் மெஷரிங் டெம்பரேச்சர்? எத்தனை டெம்பரேச்சர் மெஷர் பண்றதுக்கு என்னென்ன ஸ்கேல்ஸ் இருக்கு? செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின் அண்ட் Rankine. Fahrenheit users who need to work with absolute temperature can be converted to Rankine by R equal to F plus
459 0.67 அவ்வளோதான். என்ன ஃபேரன் ஹீட் இருக்கோ அதோட 459 போடும். போடணும். ஓகேவா? தென் நியூமரிக்கல் பாயிண்ட்ஸ், சால்வ்டு எக்ஸாம்பிள்ஸ். இது ப்ராப்ளம் நாங்கள் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்கப்பா. ஒரு இதை வந்து டெம்பரேச்சர் எப்படி கன்வெர்ட் பண்ணுறதெல்லாம் நீயே சார் இது வரும்ட்டு. ஆமாம் வரும். How much will be the temperature of 68 degree Fahrenheit be in Celsius and Kelvin? இப்போ 68 டிகிரி Fahrenheit கொடுத்துட்டாங்களா, அதை எப்படி கெல்வினில் சொல்வீங்க அல்லது செல்சியஸில் சொல்லுவீங்க, அப்புறம் கெல்வினில் சொல்லுவீங்க. அதுக்கு என்ன ஃபார்முலா பாரு, டெம்பரேச்சர் இன் Fahrenheit is equal to F is equal to 68 டிகிரி. F தானே கொடுத்துருக்கான். டெம்பரேச்சர் இன் சி செல்சியஸ் என்ன இஸ் ஈக்குவல் டு கொஷின் மார்க் போட்டிருக்கான் இல்லையா. இப்போ கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா பாரு, F minus 32 divide by 9 is equal to C by divide by 5. அப்போ என்ன பண்ணுவாங்க, இது 68ஆ, Fங்கிறது என்ன 68 minus 32 divide by 9. 68 minus 32 எவ்வளவு, 5. 68 minus 32 எவ்வளவு, 36ஆ. ஆமா 36 divide by 9 is equal to C by 5 அப்படின்னு வரும். பாருங்க மேலே சால்வ் பண்ணியிருப்பாங்க பாரு. Where they are solving here. C is equal to 36 divided by 9 into 5. அப்போ எவ்வளோ வரும், 4 9s are 36ஆ. அப்போ 5 into 4 20 டிகிரி சி. சியில் வரும்போது என்ன சொல்லணும், சி தான் செல்சியஸ். ஸோ 20 டிகிரி சின்னு கால்குலேஷன் ஆயிடுச்சா. சரி கேக்கு என்ன மீனிங்கு, செல்சியஸ் பிளஸ் 273.15. அவ்வளோதான். அப்போ 20 தானே, சி எவ்வளவு 20 பிளஸ் இந்த ஃபார்முலா 273.15. இது 20 plus 200. கே எப்படிப்பா கால்குலேட் பண்றது, கே வரதுக்கு என்ன ஃபார்முலா, C plus 273.15 தானே ஃபார்முலா. அப்ப C ரீப்ளேஸ் பண்ணு, C எவ்வளவு நமக்கு வந்திருக்கு 20, அந்த 20 ரீப்ளேஸ் பண்ணு, அப்ப 293 வந்துருச்சு 15. கரெக்ட்டா, சொல்லு என்ன வேணும், இத ஆட் பண்ணனுமா, பண்ணியாச்சு. அப்ப இது எப்படி வருது, 20 plus 273.15. 20 plus 273.15. Where is the pen? 273.15 plus 20 தானே. ஆமா 0.00 போடணும்ல. கரெக்டா, புரியுதா. இப்போ 15 இங்க 3க்கு 3, இது 9, இது 2. இந்த மேட்ரு இது 273.15 plus 20.00 நம்மளே போட்டுக்கணும். அப்ப டெசிமல் இல்லைன்னா என்ன பண்ணணும், டெசிமல் இல்லைன்னா நம்மளே போட்டுக்கணும்ல. அதுதான் போட்டிருக்கு. புரியுதா, புரியுது. சரி சரி இதை க்ளோஸ் பண்ணலாம். டோன்ட் சேவ். நம்ம அடுத்தது பார்ப்போம். அப்படிதான் கெல்வின் நமக்கு கிடைக்கும். சரி, அட் வாட் டெம்பரேச்சர் will its value be same from Celsius and Fahrenheit? எந்த டெம்பரேச்சர்ல செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட் சேமா இருக்கும்னு சொல்றான். எதுல சேமா இருக்கும், F minus 32. If the temperature in Celsius degree C, then the temperature in F will be same. But F is equal to C. F is equal to C na enadhu, F minus 32 divided by 9 equal to C divided by 5. என்ன ஃபார்முலா. இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுவாங்க. எப்படி சிம்பிளிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா, எப்படி Fங்கிறது என்ன சின்னு சொல்லியிருக்காங்க பாரு. வாட் இஸ் F? F is equal to C ன்னு சொல்லியிருக்காங்க. சேம் டெம்பரேச்சர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ Fக்கு பதிலாக C போட்டுக்கணும்.
C minus 32 divided by 9 equal to C by divided by 5. இப்போ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணு பார்க்கலாம். cross multiplication. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எப்படின்னா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை இப்படியும் மல்டிப்ளை பண்ணுவாங்க. அதாவது 9C is equal to 5 into C plus 32. எப்படி பண்ணுவாங்க? இதான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் சொல்லுவாங்க. ஓகேவா? இது மாதிரி வரும். C minus 32 into 5 is equal to C into 9. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுவும் நம்ம போட்டு அப்புறம் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். எஸ். ஓகேவா? அதெல்லாம் உனக்கு போக போக வரும். இதெல்லாம் எனக்கு மிஸ்ஸெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. 5 into C பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் பண்ணணும்ல. 5 into C 5C 5 into 32 160. இது மைனஸ் இஸ் ஈக்குவல் டு 9C. இப்போ வந்து 9C வந்து இந்த பக்கம் போட்டால் என்ன வரும்? 4C ஆயிடுமா? 9C minus 5C equal to 4C ஆயிடுமா? 4C is equal to -160. So C equal to F equal to -40. The temperature in Celsius and the Fahrenheit will be same at -40. -40 degree C னாலும் -40 degree Fahrenheit அன்னாலும் same temperature. புரியுதா? -40 எந்த டெம்பரேச்சர்ல ரெண்டும் சேம் மெஷர்மெண்ட் காட்டும். -40 டிகிரி செல்சியஸ் -40 டிகிரி ஃபாரன்ஹீட். இந்த கேள்வி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல கன்வெர்ட் த given temperature. என்னது? 40 டிகிரி C ஈக்குவல் டு dash F. என்ன பண்ணோம்? 273.15 ஆட் பண்ணணுமா? பண்ணா கெல்வின் தான் வரும். ஆமா. ஃபாரன்ஹீட் பண்றதுக்கு என்ன பண்ணோம்? அந்த ஃபார்முலா போட்டு பார்க்கணும். இந்த ஃபார்முலா F form C. Yes. F minus 32 divided by 9 is equal to C by C by 5. பா ஃபாரன்ஹீட்ல சொல்றதுக்கு என்ன பண்ணணும்ப்பா? அது இருக்குலப்பா ஃபார்முலா. எங்க இருக்கு ஃபார்முலா? தப்பா இது. Da. This is the formula. F minus 32 divided by 9 is equal to C divided by 5. அப்ப F கண்டுபிடிக்கணும் நம்ம. C கொடுத்திருக்காங்க. 45 divided by 9 எவ்வளவு? 45 divided by 5 எவ்வளவு? 9. இப்போ 9 9 are 81. அதை வச்சு கால்குலேஷன் பண்ணணும் நம்ம. மல்டிப்ளிகேஷன் பண்ணனும். Yes. You have to do that one. இது 9 9s are 81. 9 6 36. 9 6 36. 54. என்ன மேத்தமேட்டிக்ஸ் படிக்கிற? கால்குலேஷன்ங்க. ஒவ்வொன்றும் கன்வெர்ட் பண்ணணும் பாது. கால்குலேஷன் பண்ணி போடணும். 0 டிகிரி C எவ்வளவு கெல்வின்? 0 டிகிரி C எவ்வளவு கெல்வின்? அத இங்க இருக்கு பாரு. 0 டிகிரி C எவ்வளவு கெல்வின்? 273.15 கெல்வின். இது ஈஸி. ஃபார்முலா வச்சு போடணும் ஒவ்வொன்றும். ஃபார்முலா வச்சு போட்டா தான் உனக்கு கண்டுபிடிக்க முடியும். டிகிரி சியை எப்படி ஃபாரன்ஹீட்டா கன்வெர்ட் பண்றது, டிகிரி செல்சியஸை ஃபாரன்ஹீட்டா எப்படி கன்வெர்ட் பண்றது அப்படிங்கிறது நீ போடணும். C is equal to 5 by 9 Fahrenheit minus 32 வரும். ஓகேவா? பாரு நான் போட்டு காட்டவா உடனே. Did I kept the pen here. Okay, we will take this example. Formula நமக்கு என்னன்னு first பார்க்கணும். Where is the formula? Yeah. Divided by 9 is equal to C divided by 5. தானே? இதை நம்ம மறுபடியும் எப்படி எழுதலாம்னு பாரு. 5 into F minus 32 by 9 is equal to C ன்னு எழுதலாமா? இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணா போதும். 5 into F minus 32 divide by 9. minus 32 divide by 9.
ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் ஃபார்முலா, ஆக்சுவல் ஃபார்முலா இதுதான். என்னது? 5 divided by f minus 32 divided by 9 is equal to c இல்லையா? இப்போ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கட் பண்ணிடலாம் இரு. ஓகே, இப்போ நம்ம அந்த ஃபார்முலா பிரகாரம் நமக்கு என்ன வரும் சொல்லி பார்க்கலாம். 5 into f எவ்வளோ சொல்லியிருக்காங்க? 30. f எவ்வளோ சொல்லியிருக்காங்க? இந்த 32. கொஸ்டின்ல Question here. 45. இல்ல 68. 68 டிகிரி செல்சியஸை தானே கன்வெர்ட் பண்ணோம். இப்போ 68 போடுவோம் அங்கே. அந்த இடத்துல 68. f எவ்வளவு? 68 மைனஸ் 32 டிவைட் பை 9 தானே. எவ்வளோ வருது பாரு. 5 into 68 minus 6 வருதா? 8 minus 2 எவ்வளவு? 6. 6 minus 3 3 டிவைட் பை 9. இப்போ 5 into டிவைட் பை 9 போட்டுக்கோ. இப்போ 36ல எத்தனை 9 இருக்கு? 4ஆ? 4 9s are 36. அப்போ இங்கே 4 வருமா? இந்த இடத்துல இது கட் ஆயிடுமா? டிவைட் பண்ணால் 4. ஆமாம். அப்போ 5 into 4 எவ்வளவு? 20. இப்போ 20 டிகிரி செல்சியஸ். ஸோ என்னது? 68 டிகிரி ஃபாரன்ஹீட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு? 20 டிகிரி செல்சியஸ். இதுதான் வந்து ஆன்சர். இப்படி தான் நம்ம ஒவ்வொரு கணக்காக போடணும். இதில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா அப்படி தான் போடணும். புரியுதா? யூ ஹவ் டு யூஸ் யுவர் மேத்தமேட்டிக்ஸு. இப்போ டிகிரி சி இருக்குது, எஃப்ஆ கொண்டு வரணும். எஃப்ஆ கொண்டு வரதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்க்கணும். புரியுதா? சேம் ஃபார்முலா அப்ளை பண்ணி ஒவ்வொன்றா போடணும். நான் உனக்கு போட்டு காட்டுறேன், தனியாக போட்டு காட்டு, ஆன்சர் போட்டு காட்டலாம். சரி, அடுத்தது என்னது? பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். த மெஷர்மெண்ட் ஆஃப் வார்ம்னஸ் ஆர் coldness of a substance is known as temperature. What is a temperature? ஒரு கேள்வி கேட்பாங்க. The measurement of warmness or coldness of the substance is known as a temperature. The answer. There are 3 units which can be used to measure the temperature. 3 இல்ல 4. But basically 3 தான் யூஸ் பண்றாங்க. ரேங்கின் இருக்குல்ல? Degree Celsius, Fahrenheit, Kelvin and Rankine. ஓகேவா? ரேங்கின் வந்து அமெரிக்காவில் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். குட். இது போன வருஷமே வந்தது உனக்கு. In a thermometer, when liquid gets heat, it expands. And when it is cooled down, it contracts. சூடு பண்ணும்போது எக்ஸ்பேண்ட் ஆகும், குளிர்ச்சி அடையும் போது கான்ட்ராக்ட் ஆகும். இட் இஸ் யூஸ்டு டு மெஷர் டெம்பரேச்சர். இந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்தது 5th one. ரிலேஷன் பிட்வீன் ஃபாரன்ஹீட் ஸ்கேல் அண்ட் செல்சியஸ் ஸ்கேல் இஸ் ஈக்குவல் டு f minus 32 divide by 9. சொல்லு. f minus 32 divide by 9 equals c divide by 5. அவ்வளவுதான். இதுதான் வந்து இந்த ரிலேஷன். கெல்வின் ரிலேஷன் என்ன? 273.15 plus c. அவ்வளவுதான். ஓகேவா? ரைட். அடுத்தது எவாலுவேஷன். we will see through our practice. ஓகேவா? எல்லா கொஸ்டினும் நம்ம ஆன்சர் பண்ணணும். கண்டுபிடிக்க முடியல. அதெல்லாம் ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எல்லாமே கரெக்டாக நம்ம பார்க்கணும். இந்த ஃபார்முலா அண்ட் ரிலேஷன் தான் நமக்கு வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே ரிலேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தியா? தீஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதை வச்சு தான் நம்ம பார்க்க போகிறோம். தட் we will see in the next class. I will solve the questions and put it to you. ஓகேவா?